அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற கடவுளுடைய பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, உலகமெங்கும் இருக்கிற எல்லா மதத்தவர், மொழியினர், இனத்தவர் அனைவருக்கும் இந்த 3ஆம் மணி நேரத்தில் 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரை 3 மணி நேரம் சிலுவையிலே 3 ஆணிகளிலே என்னை ரட்சிக்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை ரட்சிக்க, என்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் போக்கி, உங்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் போக்கி, முதல் மனுஷன் செஞ்ச அந்த பாவத்தினால் ஆத்ம மரணத்தின் சங்கிலியை அறுத்து நமக்கு புது ஜீவனை, நித்திய ஜீவனை, மரணமில்லா வாழ்வை உண்டு பண்ண அவர் தொங்கிய நேரம் இந்த 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரை. இந்த நேரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வழிபாடு, இந்த ஆராதனை, படுக்கையில் இருக்கிற யாதி, படுக்கையில் படுத்திருக்கிற, நோயோடு இருக்கிற, நோயினால் கட்டப்பட்டிருக்கிற, பாவத்தினுடைய விளைவுதான், பாவத்தினால் உண்டான சைடு எஃபெக்ட் தான் நோய். இந்த நோய் இது தீரும்போது, இந்த சாபம் தீரும்போது, பாவம் தீரும்போது, இந்த கர்ம வினைகள் தீரும்போது நோய் தீர்ந்துவிடும், கஷ்டம் தீர்ந்துவிடும், பாடுகள் தீர்ந்துவிடும், வேதனைகள் தீர்ந்துவிடும். உன் வேதனைகளை இயேசு தன்னுடைய சரீரத்திலே சுமர்ந்த நேரம், உன் பாடுகளை 3 ஆணிகளிலே சிலுவையிலே அவர் சுமர்ந்து அது தீர்த்த நேரம், உன்னுடைய கடன்களை, பாரத்தை அவர் சுமர்ந்து தீர்த்த நேரம் இந்த 3ஆம் மணி நேரம். ஆகவே இந்த நேரத்திலே அவர் மீது கண்ணை பதிய வைப்போமா? அவர் மீது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இப்பொழுது செயல்படுத்த ஆரம்பியுங்கள். விசுவாசம் வெறும் விசுவாசம் இல்லை, விசுவாசம் கிரியிலே வர வேண்டும். நான் சொன்னேன், இன்றைக்கி தலைமுடி கருப்பாக இருக்குன்னா ஒரு ஆயிலை பயன்படுத்திட்டு இருக்கேன். இது டை கிடையாது, இது இயற்கையாகவே அந்த முடி உள்ளிருந்தே கருப்பாக அடிச்சியும் தன்னாலே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்க்க. இது மாதிரி இயற்கையாகவே நீ பரிசுத்தனாக, முதல் மனுஷன் எப்படி பரிசுத்தமாய் படைக்கப்பட்டானோ, அந்த ஆன்மா எப்படி பரிசுத்தமானதாக இருந்தது, இதே போல நாம் இப்பொழுது பரிசுத்த இரத்தத்தினால், மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு பேசும் தகுதியை பெற்றிருக்கிறோம், தேவனோடு உறவாடும் தகுதியை பெற்றிருக்கிறோம். ஒரு ஆன்மா உயிர்த்தெழுந்து அது தன்னுடைய நிலை, அன்பு நிலையை, அமைதி நிலையை, சந்தோஷமான நிலையை இது அழிக்கவே முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஹிந்தி சகோதரர்கள் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் என்ன செய்யிருந்தீங்க, நீங்கள் பார்த்து இது பண்ணதை எனக்கு அனுப்பி வச்சுருந்தீங்க. ஒரு சகோதரி அனுப்பியிருந்தீங்க, உங்கள் ஆன்மீகத்தினுடைய இந்த செய்தி, இந்த துணை வழிநடத்தில் என்னை மீண்டும் பரவசப்படுத்தி நான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறதற்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது என்று சொல்லி, ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக என் சகோதரிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனந்தத்தோடு, பரம ஆனந்தத்தோடு, கடவுளோடு அந்த பேர் ஆனந்தத்தோடு, அன்னை மரியாதை போல ஆன்மா அவரை போற்றி ஆவியிலே நீங்கள் கலிகூர்ந்து அவரோடு உரையாடியும் தன்னை மறந்து, மெய் மறந்து, இந்த உலகத்தை மறந்து, கஷ்டத்தை மறந்து, உன்னுடைய பிரச்சனையை மறந்து நீ மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிற நிலைதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார். இறை நிலை, ஆன்மீக நிலை, ஆவிக்குரிய நிலை. அந்த நிலைக்கு இப்போ போங்க, புருவமத்தி மேலே தூக்குங்க, புருவமத்தி மேலே தூக்கி இருக்கட்டும், கரங்கள் விரித்திருக்கட்டும். இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் அப்படியே எணிஞ்சிருவீங்க, மயக்க நிலை பெறுவீங்க, குடிக்கார மாதிரி ஆயிடுவீங்க. ரெல் மரது எங்கி மரபு சந்தி பூத்தனா அந்நிய பாஷையில் இருதயத்திலிருந்து அவரோடு பேச ஆரம்பிங்க, தூதர் பாஷையில் அவரோடு பேச ஆரம்பிங்க. இந்த சக்தி ஆன்மாவுக்கு உண்டு, பரலோகத்தின் பாஷையை பேசக்கூடிய சக்தி ஆன்மாவுக்கு உண்டு. நீ ஆன்மா பேசு, நீ பேசினால் பேச முடியும். நீமா கரபதி எந்தரபா அதிகமாக பேசு. தேவனோடு உறவாடக்கூடிய பாசை, பரவச பேச்சு, அந்நிய பாசை. நீன் கனாதி அங்கீராது சந்தராபல வரியா ஒப்தனாதி எங்கி மரபுதி எங்கரபுதி எந்தரபா லிபியாக்கரபுதி எம்பிரபு சூர் மையாரபதி அங்கி மரபுதி சம்பி போத்தனா.
அல்கரபதியை ஊற்றுமாறி நீரூற்றுமாறி அப்படி கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. ரீலா பூத்தனா ரமா ஒக்கினா புரபதி எந்தரபலி எந்தரபதி எந்திரபு சந்தி பூத்தனா. ஃபயர் அபிஷேகம் இறங்கட்டும்பா. அக்கினி இறங்கட்டும். நீங்கள் போட வந்த அக்கினி பற்றி எரியட்டும். அக்கினி போட வந்து பற்றி எரியட்டும்னு சொன்ன இயேசுவே, இப்போ உங்கள் நெருப்பு உங்கள் அக்கினி இப்பொழுது பற்றி எரியட்டும். ரீல்லா தானா கரபுஷோ. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், நம்மை சுற்றி வரித்திடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், நம்மை சுற்றி வரித்திடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், நம்மை சுற்றி வரித்திடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், என்னை சுற்றி வரித்திடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் தரித்திடும், என்னை சுற்றி வரித்திடும். அக்கினி போட வந்தே பற்றி எரியட்டும் என்று சொன்னவரை இன்று அபிஷேகியும். அக்கினி போட வந்தே பற்றி எரியட்டும் என்று சொன்னவரை இன்று அபிஷேகியும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே தவறாகட்டும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே தவறாகட்டும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே தவறாகட்டும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் ஃபயர் 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 சுட்டரிக்கிறோம், சுத்திகரிக்கிறோம், புனிதராக்கிறோம், பரிசுத்தமாக்கிறோம். உண்மை போல நீர் பரிசுத்தராய் இருக்கிறவர்களை எங்களை பரிசுத்தராக்கிறீர். உங்கள் அபிஷேகங்களை பரிசுத்தமாக்குகிறது. தேங்க்யூலா. அறிந்துள்ளே சுரத்தில் அறிந்துள்ளே, சுரத்தில் அறிந்துள்ளே. தீங்கின்னை அணையாது, தீங்கின்னை அணையாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை.
கண்ணீர் கட்டவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்து அந்த விடுதலை இப்போது உங்கள் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கு விடுதலை உண்டாவதாக. சாபத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. மரணத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. பாயர் 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 பாயர். மரணத்தின் கட்டுகள் அறுந்து போகட்டும். வியாதியின் கட்டுகள் அறுந்து போகட்டும். பாவத்தின் கட்டுகள் அறுந்து போகட்டும். பாவத்தினால் உண்டான வியாதியின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள் இப்படி அறுந்து போவதாக. பாயர் 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 பாயர். பாயர் கர்த்தர் மகிமை உன்னில் வந்ததே. சாரீருள் நீங்கி போகுதே. கர்த்தர் மகிமை உன்னில் வந்ததே. சாரீருள் நீங்கி போகுதே. எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. எழுதி பிரகாசி, நீ எழுதி பிரகாசி. எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. இயேசு வந்து விட்டார், உன்னில் வந்து விட்டார். இயேசு வாழ்கின்றார், உனக்குள் வாழ்கின்றார். இயேசு வந்து விட்டார், உன்னில் வந்து விட்டார். இயேசு வாழ்கின்றார், உனக்குள் வாழ்கின்றார். துன்பம் எல்லாம் மறைந்து போகுதே. உன் துயரம் எல்லாம் நீங்கி போகுதே. துன்பம் எல்லாம் மறைந்து போனதே. உன் துயரம் எல்லாம் நீங்கி போகுதே. எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு. எழுதி பிரகாசி, நீ எழுதி பிரகாசி. எழுந்து ஒளி வீசு. பாயர் எழுந்து, நீ படுக்கையிலிருந்து எழுந்து. பாவ நிலையிலிருந்து எழுந்து. சாபத்தின் கட்டுகளிலிருந்து எழுந்து. பயன்படுத்து, இயேசுவை பயன்படுத்து. இயேசு உனக்குள் இருக்கிறார். தெய்வம் உனக்குள் இருக்கிறார். அல்லாஹ் உனக்குள் இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. பரமேஸ்வரன் உனக்குள் இருக்கிறார். நீ அவரை கட்டி எழுப்பு. இந்த சகோதர சகோதரிகளே, அந்த பரமேஸ்வரா, நீ போய் இந்த அரக்க சக்திகளை, தீய சக்திகளை, தீமைகளை ஏற்றது அகற்றி ஓர் சக்தியை எனக்குள், என் ஆன்மாவுக்குள்ளே போல பிரகாசிக்க பண்ணு. சொல்லு. இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரிகளே, சொல்லுங்கள். அல்லாவே, இப்பொழுது எனக்குள்ளே எனக்குள்ளே நீ வாழ்கிறீர், வாசம் செய்கிறீர். எனக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். எனக்குள்ளே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய துன்பம் மறைகிறது, துயரம் மறைகிறது, பாவம் மறைகிறது, சாபம் மறைகிறது. மாயர் சொல்லுங்கள், சொல்லுங்கள். இயேசு வந்து விட்டார், என்னில் வந்து விட்டார். இயேசு வாழ்கின்றார், எனக்குள் வாழ்கின்றார். கர்த்தர் மகிமை உன்னில் வந்ததே. சாரீருள் நீங்கி போகுதே. கர்த்தர் மகிமை உன்னில் வந்ததே. சாரீருள் நீங்கி போகுதே. எழுந்து ஒளி வீசு. இயேசு வந்து விட்டார், உன்னில் வந்து விட்டார். இயேசு வாழ்கின்றார், உனக்குள் வாழ்கின்றார். யாரும் கரங்களை தட்ட வேண்டாம். 2 கரங்களை உயர்த்தி உனக்குள்ள பாரு இயேசு, உனக்குள்ள பாரு தெய்வத்தை. நீ தேடுகிற வெளியிலே, வீதியிலே, கோயில்களிலே, கூட்டங்களிலே, சிலைகளிலே அல்ல தெய்வம், உனக்குள்ளே இருக்கிறான். ஆரம்ப நிலை அது, தொடக்க நிலை அது. கோயிலிலே நீ போறது, ஆலயங்களுக்கு நீ செல்வது, உருவங்களை நீ வழிபடுவது, இது தொடக்க நிலை, 1ஆம் கிளாஸ். அது ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ நீ அவரை உனக்குள்ளே பார். நீ ஆன்மா, ஒரு ஆன்மா பரமாத்மாவை ஒன்றாக பார்க்கிறது. அந்த பரலோகத்தில், இன்பவனத்தில், ஏதை தோட்டத்தில் தேவன் முதல் மனுஷனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
முதல் மனிதனோடு அவர் உரையாடி கொண்டிருந்தார், உறவாடி கொண்டிருந்தார், அவனை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவரே அவனை போஷித்து, அவனை உடுத்திவித்து, அவனுக்கு வேலியாக, அரணாக, பாதுகாவலாக அவர் பாதுகாத்து கொண்டிருந்தார். அதே தேவன் இன்னைக்கு மாறாதவர், அதே அல்லாஹ் இன்னைக்கு மாறாதவர். ஆதாமை எப்படி, ஏவாளை எப்படி படைத்தாரோ அதே போலதான் நம்மை படைத்திருக்கிற ஆன்மா, அந்த சோல், ஜீவாத்மா, அது இப்பொழுது உயிரடைகிற ஒரே வழி அந்த அல்லாஹ் ஏற்படுத்திய, அல்லாஹ் அனுப்பிய அந்த ஈசா நபி இயேசு. அந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுவிக்கிற, நீர் எனக்காக வந்தீர், எனக்காக பிறந்தீர், ஆகவே இந்த சாபத்தினால், பாவத்தினால் உண்டான என்னுடைய சைடு எஃபெக்ட், வியாதிகள், கட்டுக்கள் இப்பொழுது அறுந்து போகட்டும். சொல்ல ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஜெபம் கொடுத்து போற, ஜெபம் பண்ற, ஆனா இதை நீ பயன்படுத்தலை, நீ இந்த விசுவாசத்தை பயன்படுத்தலை. நீ இயேசுவின் மேல விசுவாசத்தை வச்சு இது தீரும்னு சொல்லி விசுவாச வரத்தை பயன்படுத்து. இல்லாததை தன் சொல்லால் இருக்க செய்தவர் அவரால் கூடும். இறந்து போன, ஆமென், இறந்தவருக்கு ஜீவன் தந்த தேவன் இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன் இழிநிலையை, உன் கஷ்ட நிலையை, உன் துன்ப நிலையை, உன் பாடுகளை, உன்னுடைய எல்லா விதமான வேதனைகளையும் அவர் மாற்றி, உன் இளைநிலையை மாற்றி சந்தோஷமான, ஆனந்தமான, பேரானந்த நிலையை உனக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெல் கரதி அங்கி மரபு சந்தி போத்தனா பயன்படுத்துங்க, இயேசுவை பயன்படுத்துங்க. இன்னைக்கு இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது படகுல கீழே படுத்திருந்தார். புயல் காற்று கொந்தளித்தது, படகு மூழ்கி போகிற மாதிரி கடலில் சேதம் உண்டாக ஆரம்பித்தது. இயேசு உறங்கி கொண்டிருந்தவரை, படகில் இருந்தவரை தட்டி எழுப்பினார்கள். அந்த புயலை அடக்கினார், காற்றை அடக்கினார், காற்றை புயலை அடக்கினார். அதே போட்டில் தான், அதே போல இந்த சரீரமாகிய போட்டில் தான் தெய்வம் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவரை பயன்படுத்து, அவரை உபயோகப்படுத்து. அவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடு. பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதை விட நீ அவர்கிட்ட எனக்கு என்ன செய்யுங்க, ப்ளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, இந்த கஷ்டத்தை தீருங்க, இந்த சாபத்தை தீருங்க, பாவத்தை தீருங்கன்னு சொல்லு. பேசுங்க, அவரோடு உறவாடுங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு உறவாடுங்க, அவருக்கு ஹெல்ப் கலைங்க. அவருக்கு ஹெல்ப் பண்றது வரைக்கும் காத்துரு, கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துரு. இயேசுவின் காயங்களால் நான் சுகமாகிறேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறேன். சங்கீதம் 103:20 சொல்லுகிறது, வார்த்தையை விடுத்து குணமாக்குற. இப்பொழுது நான் பேசிய வார்த்தை உங்களை குணமாக்குகிறது. இப்பொழுது இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை உங்களை நீதிமானாக்குகிறது. இந்த சுவிசேஷத்தினுடைய இந்த ஒளி உங்களுடைய இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. உங்களை ஒளிமயமானவர்களாக பிரகாசிக்க செய்கிறது. கர்த்தர் மகிமையை உங்கள் மேல் உதிக்க செய்கிறது. இந்த சுவிசேஷத்தின் ஒளி, நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது இப்பொழுது அற்புதங்களை செய்கிற சக்தி செயல்படுகிறது. ஆமென். அப்போஸ்தலர்கள் 4:30 சொல்வார்கள், ஜெபித்தார்கள், உங்க பரிசுத்த பிள்ளை, பிதாவே, பரலோக தகப்பனே, உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயரால் இப்பொழுது கேட்கிறோம். இந்த சிறை கதவுகள் திறக்கட்டும், ஜன்னல்கள் திறக்கட்டும், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேதுரு செய்யப்படட்டும், சிறையிலிருந்து வெளியே வரட்டும், கொண்டு வாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது பேதுரு அங்கே சிறையிலிருந்து வெளியில வந்தார். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. அந்த தேவன் அவர் பேரால நீ சொல்லுங்க, இயேசுவை கொண்டு வருகிறேன், பிசாசை நீ ஏமாத்திரம், இயேசுவை கொண்டு வருகிறேன், வியாதியை நீ ஏமாத்திரம், இயேசுவை கொண்டு வருகிறேன், சாபமே நீ ஏமாத்திரம், இயேசுவினால் சாபமே விலகிப்போ, பாவமே விலகிப்போ. என்னுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், என் தகப்பன், தாய், எனக்கு முன்னால என் தாத்தா, பாட்டம், பூட்டன் எல்லாமே செஞ்ச சாபத்தையும், எல்லாமே செஞ்ச கர்ம வினைகளையும், பாவ வினைகளையும் இயேசு இரத்தத்தால் அழிக்கிறேன், இயேசு இரத்தத்தால் நிர்மூலமாக்குகிறேன், இயேசு இரத்தத்தால் பிடுங்கி பறிக்கிறேன், இயேசு இரத்தத்தால் இடித்து தவிர்க்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன். சொல்லு. இறைமையாளர் சொல்ல, பிடுங்கி பறிக்கவும், கவிழ்த்து வீழ்த்தவும், இடித்து தகர்க்கவும், நட்டு வைக்கவும், கட்டி வைக்கவும் நான் ஏற்படுத்தினேன் என்று சொன்ன அதே தேவன் இன்னைக்கும் சொல்லுகிறார்.
எலும்பு, நீ தான் எந்திரிக்கணும், நீ தான் இடிக்கணும், நீ தான் புடுங்கணும், நீ தான் கவிழ்த்தணும், நீ தான் அழித்து ஒழிக்கணும். இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவின் நாமத்திலே வருகிறேன் சொல்லு. பரலோகத்துக்கு போன இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவினுடைய பிள்ளையாக வருகிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா நான் வருகிறேன், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆன்மா வருகிறேன், இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மாவை போல பரலோகத்துக்குள்ளே வருகிறேன் சொல்லு. ரீமானா கரபதி அங்கரபதி அந்தரபலி அங்கரபதி அம்பிரபு செல்வியா. தேங்க்யூ ஃபாதர். விடுதலை நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. யாரும் கரங்களை தட்ட வேண்டாம். உங்கள் வேதனை உள்ள இடத்துல, யாதி இடத்துல உங்கள் வலது கையை வச்சுக்கோங்க, இடது கை மேலே இருக்கட்டும். இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி இப்பொழுது இந்த இடத்துல செயலாற்றுகிறது. பிசாசுகள் வெளியேறட்டும், பிசாசின் கட்டுகள் அருந்து போகட்டும், வியாதியின் கட்டுகள் அருந்து போகட்டும். தல் கரபதி அங்கரபதி அந்தரபா லிபியா கரபதி அம்பிரபு செல்வியா ஒப்தனாதி அங்கி மரபு சோ. எல்லாம் நிர்மலமாகட்டும், எல்லாம் அகன்று போகட்டும், எல்லாம் தகர்ந்து போகட்டும். ஈமானா கரபதி அந்தரபா. நான் தேவனோடு இருப்பதற்கு, என் ஆன்மா தேவனோடு உறவாடுவதற்கு, சஞ்சரிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்துகிறேன், எல்லா உறவுகளையும் வெட்டி வீழ்த்துகிறேன், எல்லா விதமான துன்ப துயரங்களை வெட்டி வீழ்த்துகிறேன், ரீமான பயத்தை வெட்டி வீழ்த்துகிறேன், கவலையை வெட்டி வீழ்த்துகிறேன். தேங்க்யூலா. சோர்வு பலகீனங்களை வெட்டி வீழ்த்துகிறேன். சோர்வின் ஆவியை வெளியேறு, பலகீனப்படுத்துகிற ஆவியை வெளியேறு, கவலையை உண்டாக்குற சாத்தானே வெளியேறு, பயத்தின் ஆவியை வெளியேறு. ரீமானா கரபதி அங்கரபலி அங்கரபதி அந்தரவா. விடுதலை, விடுதலை, இயேசுவினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. பாய நான் இப்பொழுது விடுதலை பெற்று சொல்லுங்க, அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, உங்க விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. நீ சும்மா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா வாயில சொன்னா போதாது, இருதயத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து பேச ஆரம்பி, உறவாட ஆரம்பி. ரீமா நக்கு ரபு ரபு ஒப்தனாதி அங்கி மரபு சமிபூத்தனா. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொள்வோமா? அவரை தொழுது கொள்கிறவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரோமேயர் 10:13 சொல்கிறது, அவரை தொழுது கொண்டவர்கள் மீட்படைந்தார்கள், முத்தியடைந்தார்கள். ஆகவே படைத்தவரை, நம்மை உண்டாக்கியவரை, சிருஷ்டித்தவரை வணங்குகிற வழிபாடு தொழுகை மட்டும்தான். எந்த இடத்துல என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், இந்த இடத்தை தேவன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகம் எங்கும் இந்த தேவாலயத்தில் இந்த தூயாவி திருத்தலத்திலே நடக்கிற இந்த தேவசாய் நிகழ்ச்சியை மூலமாக தேவன் பிரைஸ்லா தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தன்னுடைய அற்புதங்களை செய்கிற சக்தியை, புதுமை செய்யும் ஆற்றலை உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திலே செயலாற்றி அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், புதுமைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். தொழுகை அற்புதங்களை நடத்தும், தொழுகை முத்தி அளிக்கும், தொழுகை உனக்கு விடுதலை அளிக்கும், உன்னுடைய கண்ணீர் அழுகையை சிரிப்பாய் மாற்றும், தோல்வியை ஜெயமாய் மாற்றும் தொழுகை இது. ரீமானா கரபதி அந்தரபலி அங்கரபதி அம்பிரபு செல்வியா ஒத்தினா கரபதி அங்கரபதி அங்கரபதி அம்பிரபு செல்வியா. பாய பாய விடுதலை. தொழுது கொள்கின்ற பொழுது விடுதலை, தொழுது கொள்கின்ற பொழுது நம்முடைய சகல கர்ம வினைகளும், பாவ வினைகளும், சாப வினைகளும் நம்மளை விட்டு அகன்று போகிறது. உன் கர்மத்தை, பாவத்தை தொலைக்கிற, தீர்க்கிற ஒரு வழிபாடு தொழுகை. சாபத்தை தீர்க்கிற வழிபாடு தொழுகை. விண்ணையும் மண்ணை உண்டாக்கிய என் அப்பாவே, பரலோக தகப்பனே, வானையின் சிங்காசன பூமியில் பாதப்படி என்று சொன்ன என் அப்பாவே, உங்கள் பாதப்படியை முத்தம் செய்கிறேன். உங்கள் பாதத்தை நான் இப்பொழுது முத்தமிட்டு தொழுது கொள்கிறேன். ரீம் பிரகணாதி எம் பிரகவ் சம்தி பூத்தனா உள்கரபதி எம் பிரபா. அப்படி சொல்லி சொல்ல ஆரம்பிங்க. என்னை தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற என் தகப்பனை நான் உண்மை தொழுது கொள்கிறேன் சொல்லி சொல்ல ஆரம்பிங்க. என்னை தன் தோளில் ஒரு மெய்ப்பன் ஆட்டை சுமப்பது போல என்னை சுமக்கிறவரே நான் உண்மை தொழுது கொள்கிறேன் சொல்லி சொல்ல ஆரம்பிங்க. அப்பா உண்மை தொழுது கொள்கிறேன். அல்லாஹ், இஸ்லாமிய சகோதரர் சொல்லுங்க, என்னை தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற அல்லாவே நான் உண்மை தொழுது சொல்லி தொழுது கொள்ள ஆரம்பிங்க.
என்னை உங்களுடைய தோளில் சுமக்கிற என் தகப்பனே உம்மை தொழுதுகள் சொல்லுங்க. கர்ம வினையை, பாவ வினையை, என்னுடைய செத்துப்போன ஆன்மாவை மீட்பிக்கும்படி உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய மாசற்ற இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி உங்க பிள்ளையாக இப்போது உங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தி இருக்கிற அல்லாவே உங்களை நான் தொழுது கொள்கிறேன் சொல்லுங்க. உங்க மாசற்ற பிள்ளையின் பெயராலே இப்பொழுது உங்களுடைய என் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இப்பொழுது நான் உண்மை தொழுது கொள்கிறேன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அன்னைக்கு இருந்த கடவுளுடைய பிள்ளைகள், இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், புத்தி அடைந்த பிள்ளைகள், அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அப்பா பரலோக தகப்பனே, உங்க பரிசுத்த பிள்ளை இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். உங்க பரிசுத்த பிள்ளை இயேசு நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். சிறை கதவுகள் திறக்கட்டும், சன்னல்கள் திறக்கட்டும். சிறையில் இருக்கக்கூடிய உங்க தேவ மனுஷன் பேதுரு என்ன செய்யட்டும், வெளியில வரட்டும் சொல்லி அவங்க கட்டளையிட்டு ஜெபித்த பொழுது கதவு திறந்தது. சிறைச்சாலை கதவுகளை திறந்தவர்கள் வெளியிலே வந்தா ஓப்தானா ஓ ஷம்பி பூத்தனா. இன்னைக்கு இந்த தொழுகை அப்படியேப்பட்ட உன் உனக்காக அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறது. தொழிலில் அடைக்கப்பட்ட கதவுகள், வியாபாரத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள், உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை நடக்க விடாவிடிக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் திறக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை தேவன் இப்பொழுது உனக்காக திறக்கிறார். இப்பொழுது ஒருவனும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. விடுதலை இயேசுவை கொண்டு வருகிறேன். இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனையுடைய குடும்பத்திலும் விடுதலை உண்டாவதாக. அத்தனையுடைய சரீரத்திலும் விடுதலை உண்டாவதாக. அத்தனையுடைய ஆவியிலும் ஆன்மாவிலும் விடுதலை உண்டாவதாக. அத்தனையுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் இப்பொழுது அழிந்து போவதாக, எரிந்து போவதாக. இப்பொழுது ஆமென், எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக. ஆன்மா மரித்து போன ஆன்மா உயிரடைந்து தேவனை உம்மோடு உறவாடட்டும். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதே இருதயத்திலிருந்து ஆன்மாவிலே உம்மோடு பேசுவார்களாக. ஆன்மா இப்பொழுது உம்மோடு பேசட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்மோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளட்டும். ரீபா தூ ரபோ நமு ஒப்தா உஷம்பியா ஒப்தி நமோ தபியங்கரவதி எந்தரவா ஒக்கினவரவதி எங்கரவதி எந்தரவல் இரியாக்கரவதி மோக்கியா சல்வியா ரிவோல்ட் ஃபயர். உன் ஆன்மா அந்நிய பாசையிலே, தூதர் பாசையிலே, பரலோக பாசையில் அவரோடு உறவாடட்டும். அன்று 120 பேர் அன்னை மரியா அப்போஸ்தலர்கள் மாடி அறையிலே கூடியிருக்கும்போது, தொழுது கொண்டு இருக்கும்போது அவர் நினைவும் அவர் மீது கண்ணை பதிய வைத்து தன்னை இந்த உலகத்தை மறந்து இருக்கும்போது, உலக வழிபாடுகளை, மதங்கள், சடங்காச்சாரங்களை மறந்து இருக்கும்போது அந்த பரலோகம் அவர்களை ஆட்கொண்டது. அபிஷேகம் அவர்களை ஆட்கொண்டது. அக்கினி அவர்களை ஆட்கொண்டது. இப்பொழுதும் அதே அக்கினி, அதே அபிஷேகங்களை ஆட்கொண்டிருக்கிறது. நிரப்பும்.